ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ROG ஃபோன் 8 ப்ரோ அப்படின்ற இந்த ஃபோன் தான் நம்மகிட்ட இருக்குது. இதை பற்றின ஃபுல் வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ROG 8ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் ஃபோன். ROGலையும் சரி, ரெட் மேஜிக்லையும் சரி, கேமிங்க்கு மட்டுமே ஸ்பெசிஃபைடாக வந்து நிறையா ஃபோன்ஸ் வந்து விடுவாங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். டிசைன்ஸ்லையும் சரி, கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் எஃபிஷியன்சி, பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் கேமரா, அப்புறம் டிஸ்பிளே அண்ட் தென் வந்து ஆடியோ, அதுக்கப்புறம் வந்து பேட்ரி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிசைனில் இருக்கும். இப்போ நம்ம பழகி போன விவோ, ரியல்மி, ரெட்மி இதில் இருக்கிற டிசைன்ஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே டிசைன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கேமிங் ஃபோன்னு கேமிங்க்கு மட்டுமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே அவங்க வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 70% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மாலராகவும் 19% திக்னஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ROG லைட் பின்னாடி இருக்கும். நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதை வேணால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து RGB அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் கேமிங்க்கும் சரி ஆன், அண்ட் ரெயினுக்கும் சரி ஆன் அப்படின்னா ரெயின் IP68 சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, சும்மா வாட்டர் ஃப்ளஷ் பண்ணால் வந்து தாங்கும், அதுமாரி தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்சசரிஸ்லாம் நமக்கு வரும். வாங்கினா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம கேமை வந்து ப்ளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஏர் ட்ரிகர்னு ஒன்று இருக்குது, நம்ம ஃபோனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ரைட் சைடில் வந்து இது அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை வச்சு கேமில் வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆரோ ஆக்டிவ் கூலர்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து கூல் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபோனை வந்து கூல் பண்ணுறதுக்கு நம்ம பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ROG டென்ஷன் மொபைல் கண்ட்ரோலர், அதாவது கன்சோல் சொல்லுவோம் இல்லையா, அதையும் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. XSense 2.0 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சென்சிட்டிவிட்டி, ஸ்மூத்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அது போக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ் கேப்சர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா ஆண்ட்ராய்ட் ஃபோனில், இதில் வந்து எக்ஸ் கேப்சர்னு சொல்லுவாங்க. ஹை ரெசல்யூஷனில் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேக்ரவுண்ட் மோடுமே இருக்குது. அதாவது நம்ம கேம் விட்டு வெளியே வரோன்ற பட்சத்தில் பேக்ரவுண்டில் ரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் AI கிராபர்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி இது பண்ணிக்கும். ஸோ ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வைப்ரேஷன் மேப்பிங்னு ஒன்று இருக்குது. வைப்ரேஷன் எந்த இடத்த வேணும், எதுக்கு வேணுன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக்ரோசாஃப்ட் கூட நம்மளால் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோனை வந்து லேப்டாப்பில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ட்ராகனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ROG ஃபோனில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தருது. ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் லைட் அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெர்மல் கூலிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது இத்தனை லேயர் ஆஃப் கூலிங் இருக்குது. அதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு கண்டக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ ஃபோனில் வந்து அந்தளவுக்கு ஹீட் வந்து வெளியே வராது. அதை வந்து நமக்கு வெளியே வராதுன்னு கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ட்ரைன் பண்ணி கூலிங்காகவே வச்சுருக்கோம் ஃபோனை. இன்னும் இந்த கண்ட்ரோலர் அதாவது இந்த கூலர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஏகப்பட்ட எஃபிஷியன்சி இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கண்டென்சர் தான் நான் சொன்னேன் இல்லையா, ரேபிட் கூலிங் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கூல் பண்ணிக்கலாம். அது இல்லைனா இதையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அந்த கூலர் யூஸ் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும். இது மூலிமா நமக்கு டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து வேறு ஃபோனுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் 16GB RAM 256GB ROMல ஒரே ஒரு வேரியண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லுக் பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா வந்துருக்கு. என்னென்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளோ லெவல் பிளேஸ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்த எல்லா ஃபோன்ஸையும் விட இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவே பண்ணியிருப்பாங்க. 50 மெகாபிக்சலுக்கான IMX890 மெயின் கேமரா இருக்குது. 24mm வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் கேப்சர் பண்ணும். அண்டு பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கிம்பிள் ஸ்டெபிலைசர் 3.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஆக்சிஸில் கிம்பிள் ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்டெபிலைஸ்டாக கிடைக்கும். அண்ட் தென் மேக்ரோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் 8 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் தென் 30 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மூலிமா வந்து 0.7x வந்து நம்மளால் வந்து வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் தென் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான RGBW வைடு அல்ட்ரா வைடு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ லெவல் காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. AI ஆப்ஜெக்ட் சென்சிங் அப்படின்னு இருக்குது. ஸோ AI யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் சென்ஸ் பண்ணுறது இதில் வந்து இருக்குது. குயிக் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து கண்டினியூ ஷாட் சொல்லுவாங்க, அது வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் தென் சினிமேட்டிக் சர்ச்சிங் கேலரியில் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் OS2 ஆடியோன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இதில் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேலரியுமே இருக்குது. சில ஃபோன்ஸில் மோட்டோலாம் பார்த்திங்கன்னா கேலரி எங்கே இருக்குன்னு தெரியாது. இதில் வந்து கேலரி இருக்குது. ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு மேலே அங்கே வரும் பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் தென் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே
அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா மூவி பார்க்கறதா இருந்தாலும் சரி, இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 165 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா AMOLED டிஸ்பிளே LTP OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 165 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்கும். அண்டு OLED யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.78 இன்ச்சஸ் இருக்குது இதில். டிஸ்பிளே சைஸஸ் கொஞ்சம் பெருசாகவே நமக்கு இருக்கும். 2500 nits பிரேக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ்மே வந்து நல்லாயிருக்கு. அவுட்டோரில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல கேமிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பொறுத்த வரைக்கும் இதில் ஹை ரெசல்யூஷனில் நம்மளால் வந்து ஆடியோஸ் வந்து இது பண்ணிக்க முடியும். குவால்காமில் வந்து ஆடியோஸ் வந்து நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஹை ரெஸில் நான் சொன்ன மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் ஆடியோ ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பேட்டரி போவோம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேட்டரியில் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு லாங் லைஃபான பேட்டரி. அண்ட் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 65 வாட்ஸுக்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 29 மினிட்ஸில் நம்மளால் வந்து 0 to 100 வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் 3.4 hours வந்து நம்மளால் வந்து கேமிங் யூஸ் பண்ணிக்கிறோம். 23 hours வந்து ஒயர்லெஸ் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் 17 hours வந்து நார்மல் யூசேஜ் அண்ட் காலிங் ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அண்ட் தென் அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து இவங்க வந்து சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.